Hi guys, welcome back to Anadax Bombay. நேற்று ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நம்ம வந்து அக்குமுலேட் பண்ணுறதுக்காக வேண்டிய அது ஒரு வீடியோ எப்படி அக்குமுலேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக அந்த வீடியோ. இது பார்த்தீங்கன்னா அனடாக்ஸ் பொம்பை இந்த ஒரு செக்மெண்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அந்த பீட்டாஸ் OHM சொல்லக்கூடிய அந்த பீட்டாஸை வந்து நம்ம வந்து பாட்டிலிங் சைஸில் எடுத்து அதை வந்து இனிமேல் பட்டு பாட்டிலிங் பண்ணுறதுக்கு உண்டான ப்ராசஸ் தான் நம்ம பண்ண போகிறது. ஸோ அதுக்குள்ளே நம்ம வந்து ஒரு 1 வீக் இருக்குமான்னு தெரியல. பட் இப்போ அடிச்சுக்க ஆரம்பிக்குதுங்க, சண்டை போட்டுதுங்க. இருந்தாலுமே அந்த 1 வீக் இருந்ததுன்னா நம்மளுடைய வாட்டர் கண்டிஷனுக்கு செட் ஆகும். நம்ம வந்து அந்த பாட்டிலை தனியாக பிரித்து போடலான்றது தான் ஆக்சுவலி இதோட கான்செப்ட்டு. ஸோ இப்போ நம்ம வந்து நேற்று அந்த ஒரு வீடியோட கண்டினியூட்டி இது பார்ட் 2. ஆக்சுவலி இது வந்து அன்பாக்சிங் வீடியோ பார்ட் 2. இப்போ நம்ம வந்து நம்மளுடைய டப்பில் விட போகிறோம். ஸோ எல்லாமே இது வந்து நல்ல ஒரு ஆதரவு கொடுத்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ நல்லா போட்டோம். ஒரு வைரலாக போனால் தான் அடுத்தடுத்து வந்து நம்மளுடைய இந்த சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் பார்க்க ஆரம்பிப்பாங்க. உண்மையிலே இந்த மாதிரி ஒரு வீடியோஸ்லாம் வந்து நம்ம நிறைய தரணும்னு தான் ஆசைப்படுறோம். ஸோ கீப் ஆன் வாட்சிங் கைஸ். இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போயிடலாம். இதை பார்த்தீங்கன்னா இப்போ தெரியும், இப்போ நேற்று வந்து நம்ம வந்து அந்த வீடியோ அப்லோட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து இதை வந்து நம்ம வந்து அன்பாக்சிங் பண்ணி நம்ம டப்புக்குள்ளே விட போகிறோம். அப்படி டப்பு காமிப்பார் அவர். ஸோ இதில் தான் நம்ம விட போகிறது, இதில் தான் விட போகிறோம். ஸோ கீப் ஆன் வாட்சிங் கைஸ். ஸோ இப்போ நம்ம அப்படியே கையில் பிடிச்சி ஒவ்வொன்றா கையில் பிடிச்சி விட்டுறலாம். ஸோ அதுதான் இப்போ நம்மளுடைய அடுத்த ஒரு இது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 8 பீஸ் இருக்குது. ஸோ 8 பீஸ் நம்ம வந்து எடுத்து அழகாக விட போகிறோம். அப்படியே காமிப்பார் அவர், ஒரு பீஸாக காமிப்பார். ஸோ பார்த்தீங்கன்னா இல்லை லைட்டாக அப்படியே கொஞ்சம் கிராஸ் பண்ணி அப்படியே உள்ளே முடிதான்னு பார்க்கலாம். இந்த தண்ணியோட அப்படியே அக்குமுலேட் ஆகட்டும். ஸோ அப்படியே சேர்த்தே கூட விடலாம், தப்பு இல்லை. ஸோ அந்த தண்ணி ஒன்றா மிங்கிள் ஆகட்டும், மெர்ஜ் ஆகட்டும். ஸோ அப்படியே காமிப்பார் எவ்வளோ இருக்குது என்னன்றதை பாருங்கள். டப்பில் இறக்கியாச்சு. ஸோ பாருங்கள் எவ்வளோ கிளாரிட்டியாக இருக்குது பாருங்கள். பீஸுங்க அவர் காமிப்பார் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3, 2, 5 ஒரு 8 பீஸ் இருக்குது. ஸோ இன்னொரு பேக் இருக்குது, அதையும் நம்ம வந்து கட் பண்ணி போட போகிறோம். ஸோ இப்போ வந்து நம்மளுடைய டப்பில் கொஞ்சம் எல்லாம் க்ளோஸ் அழகாக காமிங்க. ஒன்றும் அவசரம் கிடையாது, அர்ஜென்ட் இல்லை. க்ளீனாக காமிங்க. பீட்டாஸ் வந்து எப்படி வந்திருக்கு, நம்ம இம்போர்ட் பண்ணியிருக்கோம், அது எப்படி இருக்குன்றதை காமிக்கிறோம். ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம வந்து டப்பை வைக்கும்போது அதுக்கு உண்டான ஒரு நம்ம வந்து இந்த பாதாம் இலைன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு இலையை வந்து நம்ம வந்து ஏற்கனவே அக்குமுலேஷன் போடும்போதே அதை தூக்கி உள்ளே வச்சிட்டோம்னா நம்ம பிரித்து நம்ம உள்ளே விடுறதுக்குள்ளேயே அது வந்து தண்ணி செட் ஆகிடும். இது வந்து நேற்று வச்ச தண்ணி டெம்பரேச்சர் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ அந்த தண்ணிக்கு ஏற்ற மாதிரி அதுவும் மாறும். ஸோ நம்ம வந்து நல்லா இப்போ ஃபேஸை காமிங்க. அப்போ வந்து நல்லா வந்து மாறும்பொழுது இன்னும் வந்து அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு வளர்ச்சி வந்து நல்லாயிருக்கும். ஸோ அந்த மாதிரி அந்த பாம்கிரானட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பாம்கிரானட்டோடைய இலை லீவ்ஸ் நம்ம வந்து தண்ணியில் வச்சு ஆல்ரெடி செட் பண்ணி ஒரு 1 டே செட் பண்ணிவிட்டு 2வது நாள் இப்போ நான் விட்டது, இப்போ 2வது நாள் தான் அது வந்து இந்த ஃபிஷஸ் வந்தது கொரியரில். ஸோ அதை நம்ம வந்து இப்போ ஒட்டியிருக்கோம். ஃபஸ்ட்டு பார்ட் 1 வீடியோ பார்த்து கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் போய் பாருங்கள். அது வந்து ஜஸ்ட் நான் அன்பாக்சிங் பண்ணதை மட்டும் தான் காமிச்சிருப்பேன். ஸோ இப்போ அடுத்த கவரி நம்ம வந்து போக போகிறோம். அதையும் நம்ம வந்து இப்போ கட் பண்ணி உள்ளே விடலாம். அதையும் அவர் க்ளோஸை காமிப்பார். பாருங்கள், எல்லாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, பாருங்கள். ஸோ இந்த ஒரு இதையும் நம்ம வந்து கட் பண்ணி உள்ளே விட போகிறோம். அநேகமாக இதுதான் ஃபீமேல்ஸாக இருக்குன்னு நினைக்கிறேன். அது எல்லாமே மேல்ஸ், ஏன்னா சைஸ் வந்து பெருசாக இருக்காது. ஸோ இது வந்து இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா சைஸ் ஓரளவுக்கு பரவாயில்ல. ஸோ பார்க்கலாம். அப்போ வந்து நம்ம கட் பண்ணிவிடுவோம். அந்த தண்ணியோட சேர்த்து தான் விட்றேன். பிகாஸ் ஏன்னா அந்த தண்ணி வந்து அக்குமுலேட் ஆகிடுச்சுன்னா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா தண்ணி செட் ஆகலைன்னா நிறையா பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. அதனால் வந்து நம்ம தண்ணியோடய விட்டுடலாம், அதான் நமக்கு சேஃபு. ஸோ அப்படியே விடலாம் ப்ரோ. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் விடுங்க. இது பாருங்கள், அவர் காமிப்பார் ஒவ்வொன்றா வெளியே வரும் பாருங்கள். எல்லாம் வெளியே வருதுங்களா? நான் தண்ணியை சேர்த்தே விட்டுட்டேன். நான் அந்த தண்ணியும் மிங்கிள் ஆகிடுச்சு, நல்லா மெர்ஜ் ஆகிடுச்சு. இப்போ விட்டாச்சு உள்ளே. ஸோ எல்லா மீனும் உள்ளே போயிடுச்சு. இப்போ பாருங்கள், அதை காமிப்பார். இது வந்து ஃபீமேல்ஸு, பக்கா ஃபீமேல்ஸ்னு நினைக்கிறேன். பட் அதில் இருக்கிறது மேல்ஸ்ன்னு நினைக்கிறேன். அந்த டப்பில் ஆரஞ்சு டப்பில் இருக்கிறது அதையும் அப்படியே காமிங்க. லைட்டாக காமிச்சிட்டு இது காமிங்க. அது வந்து ஆரஞ்சு டப்பில் இருக்கிறது அநேகமாக மேல்ஸாக தான் இருக்கும். எல்லாம் சைஸ் பெருசாக இருக்குது. பட் சேம் பேட்ச் தான். அந்த பேட்சில் இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே பேட்ச் தான் அவர் சொன்னார். பட் இது சைஸ் பெருசாக இருக்கவே இது கண்டிப்பாக மேல்ஸாக தான் இருக்கணும். ஸோ இது வந்து அடிச்சுதுங்க வேறு, அதுக்கு ஏற்ற மாதிரி சண்டை வேறு போட்டுக்குதுங்க. ஸோ 1 வீக் இருக்குமான்றது ஒன்றா இருக்குமான்றது பெரிய விஷயம். ஸோ ஒன்றா இருந்தால் நம்ம லக்கி. ஸோ இதே மாதிரி இந்த ஃபீமேல்ஸு இது கன்ஃபார்ம் ஃபீமேல்ஸ் தான், அதில் எந்த டவுட்டும் இல்லை. ஸோ சைஸ் கொஞ்சம் மீடியம் சைஸ் தான். ஸோ இதில் நம்ம வந்து இந்த ஒரு பாதாம் இலை உள்ள இந்த ஒரு தண்ணியில் நம்ம வந்து அக்குமுலேட் பண்ணி அதை ரெடி பண்ணி வச்சுருக்கிறோம். ஸோ இனிமேல் பட்டு அவங்க எப்படி க்ரோத்துன்றதை அப்கமிங் வீடியோஸ் எல்லாம் கண்டிப்பாக என் ஃபேஸை காமிங்க அப்படியே. ஸோ அப்கமிங் வீடியோஸும் நம்ம பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இனிமேல் பட்டு இந்த ஒரு 5 days இந்த ஒரு பீட்டாஸ் ஆகப்பட்டது, OHM பீட்டாஸ் ஆகப்பட்டது அப்கமிங் வீடியோஸில் அதோட க்ரோத்து எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கீப் ஆன் வாட்சிங், கீப் ஆன் சப்ஸ்கிரைபிங், கீப் ஆன் ஷேரிங். அது ரொம்ப முக்கியமாக சொல்கிறது. எல்லாமே என்னுடைய சேனலை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள்.
இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு அடுத்தடுத்த லெவலில் பார்த்தீங்கன்னா எடுத்து நிறைய பண்ண போகிறோம் பீட்டாஸு. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ட்ரீட்டாக இருக்கும் இது. ஸோ இந்த அண்டர்டாக்ஸ் கோம்பை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க மறக்காமல் பெல் ஐக்கானை தட்டிட்டு ஆல் கொடுங்க. ஸோ எல்லா நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வரும் கைஸ். கீப் ஆன் வாட்சிங் அண்ட் பை.